ஐயா முதலமைச்சர் ஐயாவுக்கு வணக்கம். ஜோசப் விஜய், உங்களை இந்த பணியில் உட்காரக்கிறதுக்கு நாங்களாம் படாத அவஸ்தைப்பட்டோம். இங்கே சேலம் மாவட்டம் குமராபாளையம் வட்டாமலை இதில் பார்த்திங்கன்னா நிறையா பாடுபட்டு உங்களை உட்கார வச்சு இந்த அளவுக்கு நாங்கள் உங்களை உட்கார வச்சு ஒரு அழகு பார்க்குறோம். ஆனால் நீங்கள் பதவி ஏற்றப்பிருந்து இது வரல ஒவ்வொரு திட்டங்களும் செம்மையாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கான நன்றி. அது அம்மா உலகம், டாஸ்மார்க்கு, அப்புறமா மகளிருக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க. என் சார்பாக ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்று நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற ஒயின் ஷாப் 4000 ஒயின் ஷாப்புகள், இதில் இன்னுமே ஊழியர்கள் ஒரு ஒயின் ஷாப்புக்கு 2 பேர் போட்டால் கூட 8000 பேர் ஆச்சு. இன்னும் அந்த 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் ஒரு கட்டட தொழிலாளி. நான் எப்பாச்சும் ரோட்டு தான் நான் சரக்கு சாப்பிடுவேன். அப்புறம் அவ்வளோன்னு சரக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்லலை. எப்பாச்சும் ரோட்டு தான் சரக்கு சாப்பிடுவேன். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அந்த 10 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அந்த 10 ரூபா கொடுக்குறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோட இன்னும் ரொம்ப முடியாத பட்சத்தில் வேலை செஞ்சுட்டு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான வேலை செஞ்சு சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களால அது முடியல. மீறி கேள்வி கேட்டால் ஒரு அசால்ட்டான ஒரு பதில் இதில் கேட்டிங்கனாக்கா எப்படி கேட்டிங்கன்னா, தர முடியாது, கடை வாடகை இருக்குது, கரண்ட்டு பில்லு இருக்குது, இறக்கு கூலி இருக்குது, அப்புறம் அட்டைகள் சேதாரம்ன்ட்டு அது தனியாக அமௌண்ட்டு கேட்குறாங்க. இப்படின்ட்டு எல்லாம் நிறையா பதில்கள், அசால்ட்டான பதில்கள்லாம் வருது. அப்படி மீறி சில இடத்துல நான் நிறையா வீடியோஸ் எல்லாம் பார்த்துங்க. சில இடத்துல பதிலே சொல்கிறது கிடையாது. அவங்க அசால்ட்டாக இருக்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னாக்கா, இது நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சர் ஐயாவுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4000 ஒயின் ஷாப்பில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் வேலையிட்டு தூக்கிட்டு, புதுசாக எத்தனையோ பேர் மக்கள் படித்து முன்னால் இவங்க வேலை இல்லாமல் தடுமாறுறாங்க. இவங்களை புதுசாக பணிக்கு நீங்கள் உத்தரவு கொடுக்கணும், வேலைக்கு அனுமதிக்கணும். இது செஞ்சீங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்ம அரசாங்கத்துக்கு நல்ல பேர் உண்டு. நீங்கள் இத்தனை ஒரு 10-15 நாளாக நீங்கள் பாடுபடுறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. யாரும் கேள்வி கேட்காத அளவுக்கு நீங்கள் இருக்கலாம். இனிமேல் இந்த ஒயின் ஷாப்பில் இருக்கிற அத்தனை பணியாளர்களும் பழசாக வேலை செய்கிற ஆள் அத்தனை பேர்த்தையும் நீங்கள் வேலையை விட்டு நீக்கிட்டு புதுசாக வேலைக்கு போடுங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, புதுசாக எத்தனையோ பேர் வேலைக்கு கவர்மெண்ட் வேலையில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா இன்னும் நல்லா ஒரு ஆட்சி நடத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பசங்கள்லாம் படிச்சுட்டு வேலையெல்லாம் தடுமாறுறாங்க. நீங்கள் அரசாங்க சம்பளமே போதுங்கிற அளவுக்குலாம் இருக்கிறாங்க. ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, பழைய வேலையில் இருக்கிறவங்கலாம் ஒயின் ஷாப்பில் 10 ரூபா சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு. மாதத்துக்கு ஒரு ஆள் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஒரு ஆள் மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, நீங்கள் கொடுக்குற சம்பளம் எல்லாமே. ஆனால் இவங்க சொல்கிறது எல்லாமே கட்டுக்கதை. இது உண்மையான கதை கிடையாது. தயவுசெய்து இப்போ இருக்கிற ஊழியர்கள் அத்தனை பேர்த்தையும் பணி விட்டு நீக்கிட்டு புது ஊழியர்களை நீங்கள் பணிக்கு அமைத்த வேணும். அமைத்தீங்கன்னாக்கா நல்லபடியாக இருப்பாங்க. அந்த 4000 குடும்பத்துக்கும் ஒரு நல்ல வாழ்வு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் சம்பாரிச்சிட்டாங்க. பழைய ஒயின் ஷாப்பில் இருக்கிற ஆளுங்கெல்லாம் நல்லா சம்பாரிச்சிட்டாங்க. வேலை இல்லாமல் கட்டட வேலைக்கு வராங்க. படித்து டிகிரி 4 டிகிரி 5 டிகிரி வாங்கிட்டு கட்டட வேலைக்கு வராங்க. நான் ஒயின் ஷாப் வேலைக்குன்னு சொல்லிங்க, ஏதோ ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. எத்தனையோ பேர் படித்து முடிச்சுட்டு அந்த பதிவில் பதிவு பண்ணியிருக்காங்க வேலைக்கு. கவர்மெண்ட் இதில் ஃபார்மில் பதிவு பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து அவங்களுக்கு ஒரு வேலை கொடுங்க. நான் ஒயின் ஷாப்புன்னு சொல்ல வரல. ஒயின் ஷாப்பில் கொடுத்தாலும் இன்னும் சந்தோஷம் தான் அவங்களுக்கு, வேற இல்லை கொடுத்தாலும். ஆனால் யாராக இருந்தாலும் இப்போ பணி காமிச்சாலும் தவறு செய்தால் வேலையை விட்டு நீக்க உங்களுக்கு உரிமை இருக்குது. தயவுசெய்து அது ஒன்று பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.